இந்த நிலையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ஆமாங்க, நிச்சயம் அதான் உண்மை. உலகத்திலே வல்லரசு நாடுன்னு சொல்லப்படுற அமெரிக்கா, இட்டாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் அடுத்து யார் சாக போகிறான்னு பயத்தில் இருக்கும் போது இங்கே நம்மளால் சமுத்திரக்கனியை கிண்டல் பண்ணி மீன் போட்டு ரசிக்க முடியுதுன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. கடுகு டப்பா சீரக டப்பாவில் சேர்த்து வச்ச கடைசி சில்லறையும் தீர்ந்து போய் அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிற எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு மத்தியில் வேலைக்கு நல்ல சாப்பாடு, ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குற நாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. விவசாயம் செய்ய தண்ணி இல்லை, இப்போ அதை அறுவடை பண்ணால் வந்து வாங்க நாதி இல்லைன்னு தான் கஷ்டப்பட்டு விதைச்ச பயிரை பார்த்து கண்ணீர் விடுற விவசாயிங்களுக்கு மத்தியில் வீட்டில் இஷ்டப்பட்ட நியூஸ் சேனலை மாற்றி அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்க நாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஊரை விட்டு ஊரை பிழைக்க வந்து வீட்டுக்கும் பணம் அனுப்ப முடியாமல் கை செலவுக்கும் பணம் இல்லாமல் அடுத்த வேளை சாப்பாடுக்கு நண்பன் கிட்ட கையேந்தி நிற்கிற எத்தனையோ பேச்சுலர்ஸ் பசங்க மத்தியில் காலையில் டிஃபனுக்கு புதினா சட்னி வேணுமா, தேங்காய் சட்னி வேணுமான்னு கேட்குற அம்மா இருக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. ஏப்ரல் மேனு 2 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஜூன் மாதம் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தடுமாடுற எத்தனையோ மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு மத்தியில் தேதி 30 ஆன உடனே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் சம்பளம் கிரெடிட் ஆகுதுன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. ஊரெல்லாம் ஊரடங்கு உத்தரவு போட்டும் வெளியே சுற்றுற டியோ பிள்ளைங்களுக்கு பாடம் புகட்ட உழைக்கிற காவல்துறை எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் 24 மணி நேரமும் நேரம் காலம் பார்க்காம உழைக்கிற ஊடகத்துறை, மருத்துவத்துறை மத்தியில் மேரிகோல்டு பிஸ்கெட்டில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு என்ற அளவுக்கு நேரம் இருக்குன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. சொந்த ஊருக்கு திரும்பி போக கையில் காசும் இல்லாமல் போக்குவரத்தும் இல்லாமல் 3000 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு இருக்க டெல்லி கூலி தொழிலாளர்களுக்கு மத்தியில் வீட்டில் 21 நாள் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு ஸ்டேட்டஸ் போட்டு நண்பர்களிடையே அரட்டை அடிச்சுட்டு இருக்க நாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். இப்படி உலகம் முழுக்க பல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்க நேரத்துலையும் நம்மளால் யூடியூப் வீடியோ பார்த்து நிம்மதியாக இருக்க முடியுதுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். எனவே சிந்திப்போம், தனித்திருப்போம், பிற உயிர் காப்போம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.